ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா இந்தியாவின் வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாக்பூர் வன்முறை தொடர்பாக 47 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிரா அமைச்சர் திரு யோகேஷ் கடம் தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 3 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்ற மகா கும்பமேளா இந்தியாவின் வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று கும்பமேளா குறித்து உரையாற்றிய அவர், உலகின் மிகப்பெரிய இந்த ஆன்மீக விழாவை வெற்றியடையச் செய்த பக்தர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டார். மகா கும்பமேளாவை வெற்றிகரமாக நடத்தியிருப்பது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் ரைசினா பேச்சுகளில் இன்று பங்கேற்று பேசிய அவர், ஒழுங்கு நிலைப்பாட்டை கடைபிடிக்காத எந்தவொரு நாடும் அதன் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று தெரிவித்தார். காஷ்மீரின் ஒரு பகுதியை பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள விவகாரத்தில் ஐநாவின் அணுகுமுறையை விமர்சித்த திரு ஜெய்சங்கர், இந்த விவகாரத்தில் அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா போன்ற நாடுகளின் நிலைப்பாடு குறித்தும் கேள்வி எழுப்பினார். மியான்மர் மற்றும் மேற்கத்திய நாடுகளில் நடைபெறும் ராணுவ புரட்சி தொடர்பான உலக நாடுகளின் அணுகுமுறையில் மாற்றம் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக உலகளாவிய ஒழுங்குமுறைகளை வகுக்க வேண்டியது அவசியம் என்றும் திரு ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். இந்த பேச்சுகளில் பங்கேற்ற அமெரிக்க தேசிய புலனாய்வு அமைப்பு இயக்குநர் திருமதி துல்சி கபாட், வரலாற்று சிறப்புமிக்க இந்தியாவின் ஜனநாயக மாண்புகள் இந்தியா அமெரிக்காவின் நட்புறவுக்கு அடித்தளமாக திகழ்கிறது என்றார். இந்திய அமெரிக்க மக்களிடையேயான உறவு மதம், இனம், அரசியல் மற்றும் சமூக அந்தஸ்திற்கு அப்பாற்பட்டது என்றும் திருமதி துல்சி கபாட் தெரிவித்தார். தில்லி சட்டப்பேரவையை முன்மாதிரி சட்டப்பேரவையாக திகழச் செய்ய வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். தில்லி சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிலரங்கை இன்று அவர் தொடங்கி வைத்து பேசினார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பணியாற்றுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். தில்லியில் பல்வேறு மொழி, கலாச்சாரம் மற்றும் மதங்களைச் சேர்ந்த மக்கள் வசிப்பதை சுட்டிக்காட்டிய அவர், கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி சமுதாய நலனுக்காக பாடுபடுவது அவசியம் என்றும் குறிப்பிட்டார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் இரு தரப்பினருக்கிடையே நேற்று ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 47 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அம்மாநில அமைச்சர் திரு யோகேஷ் கடம் தெரிவித்துள்ளார். வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இன்று நேரில் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த வன்முறையில் காவல்துறையினர் 14 பேரும் பொதுமக்கள் 3 பேரும் காயமடைந்துள்ளதாக கூறினார். வன்முறை சம்பவத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். காவல்துறையினர் உடனடி நடவடிக்கை மேற்கொண்டதன் காரணமாக தற்போது அங்கு நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு யோகேஷ் கடம் தெரிவித்தார். இதற்கிடையே நாக்பூரில் உள்ள நந்தன்வன், ஷகார்தாரா உள்ளிட்ட 10 காவல் நிலையங்களுக்குட்பட்ட பகுதிகளில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக நாக்பூர் மாநகர காவல்துறை ஆணையர் திரு ரவீந்தர்குமார் சிங்கால் கூறியுள்ளார். வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் பணிகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் புதுதில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்த கூட்டத்தில் இந்திய தனித்துவ அடையாள அட்டை ஆணையத்தின் தலைமைச் செயலதிகாரி, மத்திய உள்துறை செயலாளர், மத்திய சட்டத்துறை உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட். தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்வு. தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக 6626 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் 50,000 அடல் ஆய்வகங்கள். 36 வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு.
மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள். லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து. குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 3 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மீனவர்களின் படகும் பறிமுதல் செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று சுமார் 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்கச் சென்றனர். மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை நெடுந்தீவு கடற்பகுதியில் அத்துமீறி நுழைந்து எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் ஒரு மீன்பிடி விசைப்படகையும் அதில் இருந்த 3 மீனவர்களையும் கைது செய்து காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீனவர்களிடம் விசாரணை முடித்துக் கொண்டு மீனவர்கள் 3 பேரும் விசைப்படகுடன் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள். மீனவர்களையும் விசைப்படகு மீட்க மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவ சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். ஆகாசவாணி செய்திகளுக்காக ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன். மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்ட பணியாளர்களின் தினசரி ஊதியத்தை 400 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி சோனியா காந்தி வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்களவையில் நடைபெற்ற விவாதத்தில் பேசிய அவர், இந்த திட்டத்தில் பணியாற்றுவோருக்கு உரிய நேரத்தில் ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்றார். இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என்றும் திருமதி சோனியா காந்தி கேட்டுக் கொண்டார். இதனிடையே தொகுதி மறுசீரமைப்பு குறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர் இன்று மக்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். தமிழகத்தில் ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு 2 தடுப்பணைகள் வீதம் கட்டப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மழைக்காலங்களில் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படாமல் தடுக்க புதிய தடுப்பணை கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தாமிரபரணி உள்ளிட்ட முக்கிய ஆறுகளின் குறுக்கே முன்னுரிமை அடிப்படையில் தடுப்பணை கட்டப்படும் என்றும் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏவவேலு, திருச்செந்தூர், ராமேஸ்வரம், திருச்செங்கோடு போன்ற ஆன்மீக தலங்களில் புறவழிச்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் கிரிவல பாதையை அகலப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு ஏவவேலு தெரிவித்தார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான 620 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ளது. 15வது நிதிக்குழுவின் பரிந்துரை அடிப்படையில் இந்த நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. இதில் 2024-25 ஆண்டுக்கான நிதியாக 611 கோடியே 69 லட்சம் ரூபாயும், ஒருங்கிணைந்த நிதியின் முதல் தவணையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 8 கோடியே 42 லட்சம் ரூபாயும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராம பகுதிகளில் துப்புரவு, குடிநீர் விநியோகம், மழைநீர் சேகரிப்பு மற்றும் தண்ணீர் மறுசுழற்சி போன்ற பணிகளுக்கு இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 200க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் உயிரிழந்தனர். இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையேயான போர் நிறுத்தத்தை நீட்டிப்பது குறித்து எந்த முடிவும் எட்டப்படாத நிலையில் இஸ்ரேல் படைகள் தங்களது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளன. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-5, 11-5, 11-9 என்ற செட் கணக்கில் பிரான்சின் லியா பார்புவை வென்றார். இதர மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டங்களில் ஷமீனா ரியாஸ், ராதிகா ஆகியோரும், ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சூரஜ்குமார், ராகுல் பைத்தா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். நிகோஷியா மகளிர் கிராண்ட் பிரீ செஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் மற்றும் ஹரிகா துரோணவல்லி பங்கேற்ற ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன. சைப்ரஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3வது சுற்றில் திவ்யா தேஷ்முக் ரஷ்யாவின் அலெக்சாண்ட்ரா இடையேயான ஆட்டமும், ஹரிகா துரோணவல்லி சீனாவின் ஜூ ஜினர் இடையேயான ஆட்டமும் டிராவில் முடிவடைந்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா இந்தியாவின் வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாக்பூர் வன்முறை தொடர்பாக 47 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிரா அமைச்சர் திரு யோகேஷ் கடம் தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 3 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.